அண்ணாமலையை விட சீனியராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் பொறுமையுடன் இருக்கும் பொழுது அண்ணாமலையும் பொறுமையுடன் இருந்தால்தான் அவருக்கு அழகு. அமித்ஷாவே ஓபனா சொல்லியிருக்காரு, அண்ணாமலைக்கு உயர் பதவி காத்து கொண்டு தான் இருக்கிறது, பொறுத்தார் பூமி ஆழ்வார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா, விஜய் போன்றவருடைய நோக்கம். மெகா கூட்டணி வராது இருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஏமாற்றம். போட்டு 1 கோடி இருக்குங்கிற தமிழ்நாட்டில் எப்படிங்க அது? அதை வச்சுதாங்க சார் ஜெயிச்சாங்க. மெகா கூட்டணி தேவையில்லை, கள்ள வாக்கு எடுத்தாலே போதும், திமுகவுடைய அஸ்திவாரம் கலகலத்து விடும். 3 மந்திரி பதவிகள், 1 ராஜ்யசபா சீட்டு மிஸ்டர் விஜய் ஆஃபரிங் டு காங்கிரஸ். பிரியங்கா காந்தி அவர்கள் விஜயுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக. காங்கிரஸ் திமுகவை செல்லாக்காக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காரணம், அப்பா பையனுக்கு தகராறு இருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி சண்டையை விட பெருசா இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் நட்ராஜன். நமஸ்காரம். இப்ப நம்ம அண்ணாமலை அவர்களை பத்தி பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து நிறைய செய்திகள் அண்ணாமலைக்கு தேசிய பதவி கிடைச்சிரும் அப்படின்ட்டு ஜூன் மாசத்துல இருந்தே செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. நீங்க கூட நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னுமே அது தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஸோ அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப அதிருப்தியில இருக்கிறதா கூறப்படுது. நட்ராஜன், ஒரு கட்சி 14 கோடி பேர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய கட்சி. தலைவர்கள் பிரச்சனையிலேயே சிக்கல் இருக்கிறது. நட்டாவிற்கு அடுத்ததாக இப்பொழுதுதான் நிதின் நபீன் என்பவரை நியமித்திருக்கிறார்கள். அதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அண்ணாமலை சிறந்த தலைவர். பல ஒரு திருப்பங்களில் என் மண் என் மக்கள் யாத்திரை சிறப்பாக செய்து கொடுத்தார். அவருக்கு இருக்கக்கூடிய சொற்பொழிவு ஆற்றல், இன்டர்பிரிட்டேஷன், ஆங்கிலம், தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி போன்ற சொல்லாற்றல் இருக்கிறது. பொறுமை காக்க வேண்டும். இப்பொழுது நிதின் நபீன் என்பவர் புதிய தலைவராக சேர்ந்திருக்க ஏப்ரல் மாதத்தில் தன்னுடைய பதவிகளை எல்லாம் நிரப்ப இருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கண்டிப்பாக மேலிடத்திற்கு வருவார்கள். அண்ணாமலையை விட சீனியராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு கட்சி மீது அன்பு, ஆதரவு இருக்கிறது. அவர்களே பொறுமையுடன் இருக்கும் பொழுது அண்ணாமலையும் பொறுமையுடன் இருந்தால்தான் அவருக்கு அழகு. இல்ல சார், அண்ணாமலை பொறுமையா தான் இருக்காரு. ஆனா அவருடைய ஆதரவாளர்கள், அவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ரசிகர் வட்டம் வந்துருச்சு. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு எதிராகவே செயல்பட வாய்ப்பு இருக்குல்ல? அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கஷ்டம்தான் இருக்கு. யாரும் இல்லைங்க. இப்ப பார்த்துக்க போனீங்கன்னா திருச்சி வேலுசாமி யார் கண்ட்ரோல் பண்ண? அவருக்கும் ஆதரவாளர் இருக்காங்கல்ல. திருச்சி வேலுசாமி அண்ணாமலை கம்பேர் பண்ண முடியாது. திருச்சி வேலுசாமிக்கு 50 வருஷமா இருக்கு அவரை தெரியும். இன்னைக்கு நேத்தின்னு இல்லை. அவர் ஈழப்போருக்கு அவர் செஞ்சிருக்காரு. சுப்பிரமணிய சாமியோட இருந்தார். அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணாரு திருச்சி வேலுசாமி. திருச்சி வேலுசாமி நான் இன்னைக்கு நேத்தின்னு இல்லைங்க, நான் 1970 தெரியுங்க. 30 ஒரு 20 55 வருஷமா தெரியுங்க எனக்கு. அது ஆக மொத்தம் இப்ப 55 மாசம் கூட ஆகல அண்ணாமலை அவருக்கு என்னை பொறுத்து மட்டும். இப்ப பாருங்க, நாம பேசின்னு இருக்கோம். எத்தனையோ குளிர், வெயில், மழை, இந்த மாதிரி இடத்தெல்லாம் தாண்டிட்டு ஒரு அரசியல் தலைவர் மேலிடத்துக்கு வரான்னு சொன்னான்னா அவனுடைய பொறுமை தான் முக்கியம். இப்ப பாருங்க, நரேந்திர மோடியே 40 வருஷம் தானே பிரைம் மினிஸ்டர் ஆனாருங்க. 13 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்தாருங்க. அண்ணாமலைக்கு பொறுமை காக்க வேண்டும். என்னிடம் அமித்ஷாவே ஓபனா சொல்லியிருக்காரு, என்னிடம் சில பாஜக தலைவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி நிச்சயம் உண்டு என்று. பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசுறாங்க. ஏங்க பேசுறாரு? நம்பிக்கை இருக்கணும்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு. இப்ப பாருங்க, என்னால சில நடக்கும் எங்க முதலாளி தெரியும், என்னால நடக்காதுன்னு முதலாளி தெரியும், என்னால் நடக்காதுன்னு நடராஜன் மூலமா நடக்குமான்னு கேட்பாங்க. இப்ப நடராஜன் மூலமா நடக்காது, ராஜகோபாலன் மூலமா நடக்காதுன்னா இன்னொருத்தர் XYZ மூலம் போவாங்க. அதுதான் அரசியல்வாதிக்கு அழகு, தவறு இல்லை என்றுதான் நான் சொல்ல முடியும்.
அண்ணாமலைக்கு உயர் பதவி காத்து கொண்டு தான் இருக்கிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்கு. இன்னுமே அந்த மெகா கூட்டணி அமையறதுக்கான அறிகுறிகளே தெரியல. ஏன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ் யாருமே நாங்க எடப்பாடி தலைமை ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? மெகா கூட்டணி அமையுமா? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா, விஜய் போன்றவருடைய நோக்கம். மெகா கூட்டணி வருவது வராது இருப்பது என்பதெல்லாம் எதிர்பார்ப்பு. ஆனால் யதார்த்தம் என்ன என்று கேட்டால், பொதுமக்களிடையே நடராஜன் போதைப் பொருள், கள்ளச்சாராயம் மற்றும் பாலியல் குற்றங்கள், ரேப் என்று சொல்வார்கள், அதே மாதிரி கொலைகள் ரொம்ப நடக்குதுங்க. பொதுமக்கள் திமுகவிடம் விலகி விட்டார்கள். நீங்க மெகா கூட்டணி வந்தா என்ன வராட்டா என்னங்க, திமுகவை எடுப்பது இவங்க கடைசியில் நினைக்கிறாங்க. திமுக காரங்க 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் கொடுத்து ஓட்டை கவுக்கலாம்னு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப பொங்கல் போது புது தொகைகளா அனுப்புவார்கள். மு.க. ஸ்டாலின் நன்றாக செயல்படுகிறார்கள், சமூக நல திட்டங்கள் இருந்தாலும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவரை தண்ணி காமிக்கிறாங்க. திமுக தோழமை கட்சிகள் அதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் செயல்படுகிறார். இந்த பின்னணியில் பார்த்தால் மெகா கூட்டணி வராது இருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஏமாற்றம் என்று நான் சொல்ல மாட்டேன். காரணம், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 15 முறை அல்ல 20 முறை அல்ல பொதுக்குழு கூட்டத்திலே துரோகி என்று சொன்னார்கள். அதிமுகவினுடைய கட்டிடத்தில் உள்ள போது சூறையாடியது ஓ பன்னீர்செல்வத்து கும்பல் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதங்கம். அதை அவர் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷாவிடம், பியூஷ் கோயல் ஓப்பனா தெரிவித்திருக்கும் பொழுது, நேற்று எடப்பாடி பழனிசாமியுடன் பியூஷ் கோயலுடன் அமித்ஷா கான்ஃபரன்ஸ் காலில் பேசியிருக்காரு. அப்போ அதை எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணி ஒப்புக்கொண்டிருக்கிறார், மெகா கூட்டணிக்கு நாம் தயாராக்க வைக்க வேண்டும் என்று. ஆனாலும் ஏதோ ஒரு 200 தொகுதிகளில் சுற்றுப்பிரயாணம் செய்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நாடி துடிப்பு என்ன என்று கேட்டால் பல்ஸ் ரீடிங். அதுல புரிஞ்சின்றாரு திமுகக்கு எதிர்வினை வாக்குகள் இருக்கின்றன என்பது. மெகா கூட்டணி அமையும் என்று தான் அவர் இன்னும் நம்புகிறார். ஆனால் அமித்ஷாவுடைய ஒரே ஒரு காரணம், திமுக கூட்டணி விற்க வேண்டியது. நடராஜன், ஒன்னே ஒண்ணுக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரிஞ்சுன்னு இருப்பீங்க. கள்ள 1 கோடி இருக்குங்கிற தமிழ்நாட்டில் எப்படிங்க அது? அதை வச்சுதாங்க சார் ஜெயிச்சாங்க. அதை கண்டு அடிமண் தொடர்ந்தே கை வச்சிட்டாரு அமித்ஷா. அந்த 1 கோடியில் எதிராக திருப்பி திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டாலும் ஒரு 10 லட்சம் வச்சுங்க, மீதி 60 லட்சம் கள்ள ஓட்டு தானுங்க. அந்த 60 லட்சத்தை விட்டுட்டு 2021 நடராஜன் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்று கேட்டால் 3 லட்சம் ஓட்டு தானே. அந்த ஓட்டு ஈஸியா வந்துருமே. இதெல்லாம் கணக்கு பார்த்தால் மெகா கூட்டணி தேவையில்லை, கள்ள வாக்கு எடுத்தாலே போதும். திமுகவுடைய அஸ்திவாரம் கலகலத்து விடும், பண்டவாளம் தண்டவாளத்திலிருந்து இறங்கிவிடும். சார், இந்த ஓபிஎஸ், டிடிவி எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்குல்ல? எதிராக செயல்பட்டாங்க, ஏற்கனவே ஒன்னா இருந்தவங்க எதிராக செயல்பட்டாங்கன்னா அது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குல்ல? என்டிஏ ஆகும். நீங்க சொல்றது உண்மை இருக்குத்தான் இருக்குது. அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தெரியாதையா இருக்கும். ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, ஓ பன்னீர்செல்வம் கண்டிப்பாக முதலமைச்சராக இருந்தார் 3 தடவை. அம்மையார் ஜெயலலிதாவுடன் நெருக்கமாக இருந்தார். அவர் போய் திமுகவுடன் சேர்வது என்பது மிக மிக கடினமான ஒரு செயல். தாவேகாவில் சேர்வது கூட தவறு. காரணம் என்ன என்று கேட்டால், அவர் ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் இருக்காங்க திமுகல, ஸ்டாலினுக்கு பிடிக்காதவங்க. அமுக்கின்னு இல்லீங்களா? துரைமுருகன் எவ்வளவு பேசுறாரு, பழனிவேல் தியாகராஜன் எவ்வளவு பேசியிருக்காரு, 30,000 கோடின்னு 1 ரூபாய் 2 ரூபாயாங்க. அவங்கெல்லாம் சாதாரணமா அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. காரணம், திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது, இருக்கிறது. அந்த மாதிரியான நம்பிக்கை ஓ பன்னீர்செல்வருக்கு தேரும். அந்த நம்பிக்கை துரோகம் செய்ததனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவருடன் இருப்பதற்கு. ஒன்னே ஒன்று சொல்றேங்க, எங்கிட்டயே சில முக்கிய பாஜக தலைவர்கள் டெல்லியில் தெரிவித்திருக்கிறார்கள், ஓ பன்னீர்செல்வம்
பிரதமர் சொன்னதனால் தான் நான் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் சேர்ந்தேன் என்று சொன்னார் பாருங்க, பப்ளிக் சொன்னார் பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அது பிஎம்க்கு பிடிக்கலையே. நானும் நடராஜன் ஒண்ணு பேசுறோம், தனிப்பட்ட முறையில் பேசுறோம், அதை பொது வழியில் வைப்பது தவறு. நம்ம நம்மளுக்குள்ள கொடுக்கல் வாங்கல எவ்வளவு இருக்கலாம் நடராஜன். சப்போஸ் எங்கிட்ட பிரச்சனையா இருந்தா நடராஜன் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, உங்களுக்கு பிரச்சனை இருந்தா சார் எனக்கு இது ஒண்ணு சார் பரஸ்பரம். ஆனா அவங்க 4 வருடம் இவர் மந்திரியா இருந்தது, அது செய்த துரோகமாச்சு அது. ஸோ அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி எடை போட்டுட்டாரு. கம் வாட் மே, தாம தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி, இவர் பெரிய ஒரு பெரிய மாபெரும் கூட்டணி வந்து விட்டாலும் அதில் ஓ பன்னீர்செல்வம் இல்லாத இருப்பது அவருக்கு சந்தோஷம் என்பதுதான் யதார்த்தம். ஓகே சார், நேத்து ஒரு மீட்டிங் நடந்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் சந்திச்சிருந்தாங்க. ஸோ அப்ப ஓபிஎஸ் பத்தி பேசினதாகவும் அதன் பிறகுதான் இவர் இந்த முடிவு எடுத்ததாகவும் சொல்லப்படுது. அந்த பேச்சுல ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதா சொல்லப்படுது. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது பத்தி உங்களுக்கு தகவல்கள் தெரியுமா? நான் பியூஷ் கோயலும் நேற்று இரவு பேசினேன். ஆளுநரை சந்தித்து விட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. போதாத குறைக்கு பியூஷ் கோயல் அடுத்த வாரம் சென்னை வர இருக்கிறார். அடுத்த வாரம் சென்னை வந்தால் விஸ்தாரமாக பாமகவுடன் பேசுவார்கள். எனினும் எடப்பாடி பழனிசாமி மூவர் மீது விரோதம் இருப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்றல்ல நேற்றல்ல 5 வருடங்களாகவே தெரியும் என்று பிரதமராக இருந்த பொழுது 2021 முன்னாடி பிரதமர் சசிகலாவை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது வற்புறுத்திய போது 100% சேர்த்துக்க மாட்டேன்னு அடாப்பிடியா இருந்தார். 5 வருடங்களாக ஒரே பிடியாக இருக்கிறார். ஆக மொத்தம் பாஜகவிற்கு நன்றாக தெரியும் எடப்பாடி பழனிசாமியை வற்புறுத்துவது என்பது அவர் இறங்கி கொடுக்க மாட்டார் என்பதும் பாஜகவிற்கு தெரியும். அதையும் தவிர அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க எங்கன்னா பண்ணலாமான்ட்டு. இப்ப பாருங்க, அவர் கட்சி மாத்த மாட்டேன்னாரு, கட்சி பேர் வைக்க மாட்டேன்னாரு. இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தாவேக்காக்கு போறாரு, திமுகவுக்கு போறாரு, கன்ஃபியூஸ்ட் பர்சனா இருக்காரு ஓ பன்னீர்செல்வம். இந்த பின்னணி பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் அ ஃபீலிங் he will ultimately join தமிழ் வெற்றி கழகம். அதான் புஷ் பண்ணி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப டிடிவி வாங்க, டிடி தனி கட்சி இருக்காரு. பாஜக சொல்றது நாங்க ஒரு 5 சீட் 6 சீட் தரோம், நீ எங்களோட வந்துரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாரு. சசிகலா அம்மையாக்கு ஒத்துக்கிறாரு. காரணம் என்னென்று கேட்டால் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹிடன் அஜெண்டா கிடையாது. ஓ பன்னீர்செல்வருக்கு இருப்பதாகத்தான் எடப்பாடி நினைக்கிறார். அதை பாரதிய ஜனதா கட்சி மரியாதை தருகிறது அந்த கருத்து இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணி ரொம்ப நாளா ஜெல்லா இருந்துச்சு, ஆனா அதை விஜயை உடைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நேற்று கூட பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துமஸ் விழாவில் அந்த கட்சியில அதிருப்தியில தான் இருக்காரு அவர் திமுக மேல. நம்ம திருச்சி வேலுசாமி அவரும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகளும் ஒன்னா உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்க. ஸோ இதன் பிறகுலாம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியே இவங்க கூட சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் அடிபடுது. சீட் தரேன்னு சொல்றாங்க, 45 சீட் தரேன்னு சொல்றாங்க, 3 மந்திரி பதவிகள், 1 ராஜ்யசபா சீட்டு மிஸ்டர் விஜய் ஆஃபரிங் டு காங்கிரஸ். காங்கிரஸ் மயங்கி இருக்கிறது, ஒரு போதையில் இருக்கிறது காங்கிரஸ். விஜய் என்ற ஒரு பிம்பத்தின் மீது அவள் காதல் மோகம் எல்லாம் இருக்கிறது. அது நிதர்சனம். காரணம், புது கட்சி அதிகமான ஒரு பேச்சு பேசுகிறார், அதிகமான கும்பல் அட்ராக்ஷன் இருக்குது, கிரேசினஸ் இருக்குது விஜய்க்கு. விஜயை ஒதுக்கி தமிழக அரசியலில் 2026 அவர் நிரூபணம் செய்ய மட்டும் வரை இன்னும் கூட இந்தியா டுடே என்ற ஒரு கருத்து கணிப்பு போட்டு இருக்கிறார்கள் ஆங்கில தொலைக்காட்சி. அது 30% இருக்குதுன்னு சொல்றாங்க. அது ஆதவ அர்ஜுனா கொடுத்ததுன்னு சொல்றாங்க திமுக காரங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக தான் காலியாக போகுது. அந்த அதிமுக ஓட்டுகள்லாம் காங்கிரஸுக்கு போகாமல் திமுகவிற்கு போகாமல் ஆதவ அர்ஜுனா தனக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது முடியாது. ஒன்று நிச்சயம், காங்கிரஸ் கண்டிப்பாக பிரியங்கா காந்தி அவர்கள் விஜயுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக. ராகுல் காந்தி நேற்று இரவு தான் ஜெர்மனியிலிருந்து 10 நாள் சுற்றுப்பயணம் செய்து வந்திருக்கிறார். அந்த டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு யுனைடெட் அப்ரோச் ஒன்று சினர்ஜி வேணும்னு பாக்குறாங்க. அது அண்ணன் தம்பிக்குள்ளேயே இல்லை. அது அம்மையார் சோனியா காந்தி சொல்லிட்டாங்க ஸ்டாலினுடன் தான் இருக்க வேண்டும் என்று. 22 மாநில
மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள். அவர்கள்லாம் சொல்றாங்க, செல்வ பெருந்தகை போட்டு புது தலைவரை போட்டு அவர் திமுக பாக்கெட்ல இருக்கான்னு சொல்றாங்க. இது திமுகவில் உரு பிரச்சனை. ஆம்ஸ்டர்டாம் வழக்கில் ஏன் தமிழக அரசு சிபிஐக்கு எதிர்த்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் காங்கிரஸ்காரங்களே கேட்கிறாங்க. இந்த பின்னணியில பாத்தீங்கன்னா நட்ராஜன், தமிழ் வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ்காரர்கள் சிலர் கண்டிப்பாக போவார்கள். காங்கிரஸ் பிளவுபடும் என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய உலாவக்கூடிய செய்தி. இது ஸ்டாலினுக்கு பிடித்ததாகத்தான் இருக்கும். காரணம், அவங்க இப்போ 15 சீட் தான் ஆஃபர் பண்றாங்க. ராஜ்யசபாலாம் தரமாட்டேன்ட்டாங்க. சிதம்பரம் பார்த்தா என்ன, யாருன்னு பார்த்தா என்ன. திமுக மனதில் ஒரு குழப்பம் வந்து விட்டது. தமிழ் வெற்றி கழகத்துடன் காதல், ஓதல், மோதல், ஊடுருவல் செய்வதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. ஓப்பனா இருக்கணும். இப்ப பாருங்க, அந்த கிரீஷ் சவுடங்கர்னு வந்தாரு. அவர் வந்தபோது சீட்டு பேசினேன்னாரு. அதெல்லாம் பொய். மத்திய காங்கிரஸ் இது வரைக்கும் ஒரு விதமான செயல் திட்டத்தை அறிவிக்கவில்லை. நேற்று பியூஷ் கோயல் வந்துட்டனால ஒரு சீனியர் பியூஷ் கோயல் வந்து பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமியை. இது வரைக்கும் எந்த காங்கிரஸ் சீனியர் லீடர் வந்திருக்காரு? சித்தராமையாவோ இல்ல DK சிவகுமாரியோ அனுப்பிச்சுக்கிறோம். கிரீஷ் சவுடங்கர் என்று என்ன, போன வாட்டி குலாம் நபி ஆசாத் வந்தாரு, திக்விஜய் சிங் வந்தார். சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் வராங்க. காங்கிரஸ் திமுகவை செல்லாக்காக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காரணம், பீகாரிலும் மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் தோற்ற பிறகு தனிப்பட்ட முறையில் தான் போக வேண்டும் என்று காங்கிரஸ் நினைக்கிறது நட்ராஜ். இதுதாங்க பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நட்ராஜ். ஓகே சார், இப்படி ரெண்டா பிளவுபட்டுச்சு அப்படின்னா அது காங்கிரஸினுடைய எதிர்காலம். ஏன்னா தமிழ்நாட்டில தான் ஒரு சில எம்பிக்கள் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து போச்சு, தர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அப்பா அம்மாக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி எல்லாரும் செத்து போட்டாங்க. ஒற்று கிடையாது காங்கிரஸ் கட்சி என்பது வெறும் தமிழ்நாட்டின் புகமண்டலம் இருக்குதை தவிர தமிழ்நாட்டில் விஜய் அவர் கட் பண்ணிட்டாலும் ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் கட்சியில் சத்தியமூர்த்தி பவனும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை கிரவுண்ட்ஸ் தான் இருக்கு. காங்கிரஸ் வேற ஒண்ணுமே இருக்கு. ஓகே சார், கடைசியா ஒரு கேள்வி, இந்த கேள்வியோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க இரண்டா பிரிஞ்சிருக்காங்க. மோடி அவர்கள் வந்தார்ல தமிழகத்துக்கு, கோவைக்கு ஒரு நிகழ்ச்சியை தொடங்க வந்தார் பீகார் வெற்றிக்கு அப்புறமா. ஸோ அந்த விவசாயிகள் நிகழ்ச்சியில பங்கேற்கும் போது கூட அவர் தைலாபுர தோட்டத்துக்கு போய் ராமதாஸ் ஐயாவை சந்திப்பாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் உலா வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஆனா அது நடக்கல. பாஜக தரப்புல அவங்க 2 பேரை இணைக்கிறதுக்கான முயற்சியில இருக்காங்க. ஆனா அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ உங்களுக்கு இது பற்றிய உண்மைகள் தெரிஞ்சிருக்கும். பாமக இணைப்பு சாத்தியமா சார்? சாத்தியமில்லை. ஏன் சார்? அவங்க 2 பேரும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. இது கட்சி சண்டை இல்லைங்க, இது குடும்ப சண்டைங்க. கட்சி சண்டை என்பது OPS எடப்பாடி பழனிசாமி கட்சி சண்டை, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க குடும்ப சண்டை. இன்னைக்கு ஒற்றுமை வச்சா கூட நாளைக்கு பிரிஞ்சிடுவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த வன்னியர் வாக்குகள் என்பது இளைஞர்கள், முதியவர்கள் என்று பிரிந்து விட்டது. பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜக நினைக்கிறார்கள். அவர் இப்படி பண்ணாருன்னு திமுக போயிட்டாருன்னா விடுதலை கட்சிகள் வெளில வந்துருவாங்க. அவங்க எங்க போவாங்க? இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருப்பதனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழ சின்னம் அன்புமணி ராமதாசுடன் தான் இருக்கிறது. அவர் பாஜக அது கோர்ட் மூலமா வந்தது. அந்த வச்சு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமதாசுடன் பேசுவதற்கு பார்த்தாங்க. இது நடுவுல காங்கிரஸ் இப்படி வாலாட்டினாங்க. செல்வ பெருந்தகை பார்த்தாரு. ஏங்க அது ராமதாஸ எதுக்காக சார் பார்த்தாரு? நீங்க சொல்லுங்க, நீங்க அங்க ஊர்ல இருக்கீங்க. ஏன் தெரியுமோ? இல்ல குழப்பத்தை உண்டாக்கலாம். கட்சியில் அவரே அந்த பொத்து அந்த பழத்தை விழுந்துட்டாரு. விடுதலை சித்து அவங்க நம்பிக்கையே இல்லை செல்வ பெருந்தகை மேல. அந்த மாதிரி பார்த்துட்டாரு. ஸோ தேர்ஃபோர் அப்பா பையனுக்கு இருக்கக்கூடிய தகராறு இருக்குது பாருங்க. முக ஸ்டாலின் அழகிரி சண்டையை விட பெருசா இருக்குது. அது எல்லா கட்சியிலும் இருக்கத்தான் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி விலக்கல்ல. பிரமோத் மகாஜன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு நடத்தியவர், அவரே சுட்டுக் கொல்லப்பட்டார் தன்னுடைய தம்பி மூலமாக. இதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க, எல்லா ஊர்லயும் இருக்குது. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் கட்சியை நன்னா வச்சிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் ஆர் வித் ஹிம். அவருக்கு ஐடியாஸ் இருக்குது. இப்ப பெரிய ராமதாஸ் ஓய்வு எடுப்பதுதான் நல்லது, அல்லது மருத்துவமனையில் சேர்ந்து கொண்டு அவர் மருத்துவ சிகிச்சை பெறுவது சரி என்று தான் சில பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் நினைக்கிறார்கள்.
ஓகே சார். நீங்க இப்ப விசிகாவ பத்தி பேசுனதுனால கேட்கிறேன். இப்ப விசிகா வந்து கண்டிப்பா எந்த அணி வந்தாலும் நாங்க வந்து ஏத்துக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. திமுக கூட்டணிக்கு பாமகல இருந்து எந்த அணி வந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஒருவேள 2 பாமகவுமே என்டிஏ கூட்டணியில வேறு வேறு அணிகளா இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப நம்ம பார்த்திருக்கோம். அதாவது பீகார்ல கூட அ 2 அணிகள் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க 2 பேரையும் ஒரே இதுல சேர்த்து வச்சு பாஜக வந்து அவங்களுக்கு சீட் ஷேரிங் பண்ணி குடுப்பாங்க. சோ அந்த மாரி எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? கட்சி பேர் மாத்தணும் இல்ல, ஆ. சின்ன வராது இல்ல. ஓகே. இப்ப நீங்க சொல்றீங்க சிராக் பாஸ்வான், அந்த பாரஸ் பாஸ்வான் நீங்க சொல்றீங்க உங்களுடைய ஆமா. பீகார்ல. சிராக் பாஸ்வானுக்கு தனியா சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் அண்ணனுக்கு தனி சிம்பிள் கொடுத்துட்டாங்க. அது ரெண்டும் ஒண்ணா வந்தாங்க. கடைசியில சிராக் பாஸ்வான் வந்து வெற்றி பெற்றுட்டாரு. அந்த ராம் பாஸ்வான் வந்து தனியா போயிட்டாரு. அந்த மாதிரி இன்னொரு சிம்பிள் வந்துருச்சுன்னா அன்புமணி ராமதாஸுக்கு வெற்றி அதிகமாகும். மாம்பழம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க. இது பலாப்பழமா ஆக முடியாது. பலாப்பழத்தை வச்சு ஓ பன்னீர்செல்வம் நிறைய ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியல. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் வேற தானே, அதாவது அவ அப்பா வேற தானே சிம்பிள் வாங்கி இருந்தா கூட அவர் பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விட்டார் என்று தான் ஒரு பொது கருத்து உலாவுகிறது நட்ராஜன். ஓகே சார். ஹாப்பி நியூ இயர் சார். எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.